ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 45 minutes கிட்டே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்லப்போனால் படத்துடைய ஆரம்பத்தில் காமிக்கிறாங்க. அதாவது 1996 கிரிக்கெட் வேர்ல்டு கப் இந்த ஒரு மேட்ச் நடக்கிறப்ப அங்கே ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. அதாவது தயா யாத்தி இவங்க 2 பேர் மூலமாக ஒரு பெரிய த்ரெட் வரதா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்டெல் கிடச்சிருக்கும். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது யாத்திங்கிற ஒரு நபரை முதல்ல பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அவரை விசாரிக்கிறப்பட தெரிஞ்சுப்பாங்க, ரத்னகிரி மவுண்டன்ஸில் பார்த்தா முருகான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மக்லர் இருப்பார். அவரை ஃபாலோ பண்ண தயா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு யாத்தி சொல்லுவார். சரின்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அந்த ஒரு மவுண்டனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ரெட் சி வில்லேஜர்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த ஒரு குழுவுமே கிடைக்காது. பட் அதுக்கப்புறமா தான் இன்னொரு நபர் அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பார். அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி நடுக்கடலில் சில பேர் ஸ்மகிள் பண்ணுவாங்க. கப்பலில் வர கண்டெய்னர்ஸ் இல்லை அங்கே இருக்கிற லோடை கடத்திட்டு கரைக்கு கொண்டு ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு நபர் தான் தேவரா. நம்மளுடைய ஹீரோ மற்ற வில்லேஜஸோட வேலையும் இதான். அதாவது நடுக்கடலில் போயிட்டு அங்கே இருக்கிற லோடை கடத்திட்டு கரைக்கு கொண்டு இவங்கக்கிட்ட சேர்க்கணும். பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் ஒரு ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் நீங்கள் இத்தனை வருஷமாக கடத்துகிற இந்த ஒரு சரக்கில் என்ன இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணியும் காமிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இறந்துருப்பான். ஸோ அந்த ஒரு ஆஃபீஸர் சொல்லுவார், நீங்கள் கடத்தி கொண்டு போய் கொடுக்குற இந்த ஒரு வெப்பனை வச்சு தான் உங்கள் ஊரில் ஒரு ஆளே இறந்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவெடுப்பார். இதுக்கப்புறமா கடலுக்கு கடத்துறதுக்குன்னு நான் மட்டும் இல்லை யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுப்பார். இவர் என்னதான் சொன்னாலும் மற்ற ஊர் மக்கள் கேட்குறதா இல்லை. ஸோ எல்லாருக்கும் பயம் வர்றதுக்காக நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு கடலுக்குள்ளே போயிடுவார். கடலுக்குள்ளே கடத்தணும்னு யார் வந்தாலும் அங்கே நான் இருப்பேங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுவார். சில வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையன் இருப்பான். அவரை காமிப்பாங்க. பட் நம்ம ஹீரோவோட பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருப்பார். அதாவது எதை எடுத்தாலும் அவர் பயப்படுவார். இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் தான் அப்பா மேலே பயங்கர கோவத்தோடு இருப்பான். இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என்னையும் என் அம்மாவையும் என் அப்பா பார்க்க வரலையேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருப்பான். ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம வில்லனை காமிப்பாங்க. அதாவது நிறைய பேரை திரட்டி கடலுக்கு அனுப்பி வைப்பார் திரும்பியும் ஸ்மகிள் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையனும் தான். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, கடலுக்கு யார் வரதா இருந்தாலும் அங்கே நான் இருப்பேன்னு ஹீரோ சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோவோட பையனும் கடலுக்குள்ளே போவார். இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.